உங்களுக்கு என்சிஇஆர்டி, சிபிஎஸ்இ பிளஸ் ஒன் சிலபஸ்ல உங்களோட கண்டென்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா செட்ஸ். செட்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்டாங்க? செட்ஸ்ல என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் தெரியாது? செட்ல பேசிக் தான் அங்கிள் தெரியும். தட் மீன்ஸ் பேசிக்னா எது பேசிக்னு எனக்கு தெரிய வேண்டாமா? எல்லாமே ஆ, பேசிக் தான். சிம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. என்னடாங்கண்ணா? செட் சப்ட்ராக்ஷன் அது தெரியும். அதாவது ஏ டிஃபரன்ஸ் பியா? ஆ, அது தெரியும் அங்கிள். சொல்லுங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு 5, 4, 5, 7, 8. பி ஈக்குவல் டு 2, 3, 8. அப்ப ஏ மைனஸ் பி என்ன? 2 3 அங்கிள். ஏ மைனஸ் பிடா? சாரி, 5 7 அங்கிள். 5, 7 is correct. பி மைனஸ் ஏ என்ன? 2 3 அங்கிள். 2, 3. ஓகேங்களா? ஓகே. அப்ப ஏ டிஃபரன்ஸ் பி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஏ டிஃபரன்ஸ் பிம்பாங்க. ஓகே. செப்பரேட் தெரிஞ்சுக்குது. அடுத்தது வேற என்ன தெரியும்? இல்ல இங்க கண்டென்ட் பேஜ் பார்த்து சொல்லுங்க. அதை பார்த்துக்கலாம். வென் டயக்ராம் ட்ரா பண்ண தெரியுமா? தெரியும் அங்கிள். ஆப்ரேஷன், யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், யூனியன் தெரியும் அங்கிள், சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷன், அது தெரியல அங்கிள், சப்ட்ராக்ஷன் மாதிரி தானே ஏதோ. காம்ப்ளிமெண்ட். இல்லை அங்கிள், யூனியன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஓகே. சரி, இப்போ மூணே சொல்லிடுறேன். உடனே உனக்கு ஞாபகம் வந்துட்டு நினைக்கிறேன். யூனியன் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப ஏங்கிற செட்டு சேம் ஐடியா. 2, 3, 7, 8 அண்ட் பிங்கிற எலிமெண்ட் மேபி 7, 9, 10. அதே மாதிரி யூனிவர்சல் செட் கொடுத்துருவாங்க. யூனிவர்சல் செட் வந்து 1, 2, டாட் 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 அப் டு 10. யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் எப்பயுமே யூ நோட் பண்ணுவாங்க. இது யூனிவர்சல் செட். சரிடாங்கண்ணா? ஓகே அங்கிள். சரி, இப்போ நம்ம ஏ யூனியன் பி என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி வந்து 2 3 7 8 9 10. 2, 3, 7, 8, 9, 10. ஏ இன்டர்செக்ஷன் பி? ஏ இன்டர்செக்ஷன் பி அது தெரில அங்கிள். இல்லை சொல்லு, உனக்கு யோசினா வரும். தெரியலன்னா ஆல்ரெடி இது படிச்ச நாலேஜ். கொஞ்சம் லைட்டாக யோசி. யூனியனே எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷனா? 2 3 8 9 10 அங்கிள். இல்லை, ஒரே ஒரு ஐடியா. காமன் எலிமெண்ட்ஸ் எழுதணும், அவ்வளோதான். அங்கிள் காமன் ரெண்டு செட்டுக்கு காமன் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதை எழுதினா போதும். 7 7 7 மட்டும் தான் காமன். வெரி குட். அப்போ இன்டர்செக்ஷன் நான் வச்சுக்கலாமா? ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது? 7க்கு. சரிங்களா? ஓகே அங்கிள். இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏசி நோட் பண்ணுவாங்க ஆர் ஏ பார் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இதனோட எலிமெண்ட்ஸ் என்னடா இருக்குது? காம்ப்ளிமெண்ட். இது வந்து யூனிவர்சல் மைனஸ் ஏ. என்ன சொல்லு. இன்னும் என்னமோ சொன்னீங்க. யூனிவர்சல் மைனஸ் ஏ செட். கரெக்டா? வெரி குட். சொல்லுங்க. யூனிவர்ஸ் 1 1 4 5 6 9 10. ஓகே. 1 4 5 6 9 10. வெரி குட். இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் கரெக்ட். அதே மாதிரி பி பார் நீங்க போட்டுருங்க. பி பார் ஆர் பி டேஷ் எது வேணா வரும். பி டேஷ். ஓகேங்களா? மூணு நோட்டேஷன். பி பவர் சி, பி பார் ஆர் பி டேஷ். இது எல்லாமே காம்ப்ளிமெண்டோட நோட்டேஷன் தான். அது மூணுமே காம்ப்ளிமெண்டோட நோட்டேஷன் தான். சரிங்களா? ஓகே. நோட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க. பி டேஷ்னு சொல்லிருங்க என்ன வரும்னு. அப்புறம் அதுல இருந்து எடுத்துக்கணும். 1ல இருந்து 6 வரைக்கும். சூப்பர். 8 வருது. 8 மிஸ் ஆகுது. ஆனால் 8 உள்ள வரும். சரிங்களா? ஓகே. சரி, பவர் செட்னு என்னடா கண்ணு? பவர் செட்னு என்ன, சப் செட்னு என்ன, ஈக்குவல் செட்னு என்ன, இம்பனைட் செட்னு என்ன, இது எல்லாமே வேணும். எம்டி செட்னு என்ன, எல்லாமே உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால ரிவைஸ் தான் வாழ்க்கை. எம்டி செட்னா உள்ள ஒன்றும் இருக்காது.
சூப்பர் வெரி குட். எம்டி செட்டு இது இல்லைன்னா இந்த நோட்டேஷன் நோட் பண்ணுவாங்க. ஆமாங்க. ஓகே. ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட்டு. இன்ஃபினைட் செட்ல வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுமா? எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் ஓகே. என், இஜெட்டு, ஆறு இது எல்லாமே என்னது கியூ அண்ட் இன்னும் இருக்கு இரேஸ் நம்பர் சிஸ்டம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் ஆல்சோ. ஓகே, இது எல்லாமே என்ன வரும்? ஒன் கமா டூ கமா இன்ஃபினிட்டி. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இஜெட் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கமா டாட் 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 ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். கரெக்டுங்களா? ஆமாங்க. ரியல் நம்பரு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஃபுல்லாக வந்துடும். இரேஷன் நம்பர் சேம் ப்ராசஸ். இரேஷன் நம்பர், ரேஷன் நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேம் ப்ராசஸ். அப்போ இதெல்லாம் என்னது? இன்ஃபினிட்டி செட். கரெக்டுங்களா? இது எல்லாமே என்னது? இன்ஃபினைட் செட். இன்ஃபினிட்டி. ஃபைனைட் செட்னு என்ன கண்ணு? ஃபைனைட் செட்னா லிமிட்டட் மட்டும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகாது அங்கிள். இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் ஆல்பாபெட், இங்கிலீஷ் ஆல்பாபெட். ஆல்ஃபாபெட்ஸ். ஓகே. எல்லாமே எல்லாமே வரும் சரிங்களா? இது மாதிரி எது சார்? இதே வந்து ஒன் டூ இதே ஃபைனைட்டோட க்ளோஸ் ஆகுது 10 வரைக்கும் வந்ததுன்னா இது இஸ் ஆல்சோ ஃபைனைட். ஓகே, அல்லது ஏ கமா பி கமா சி கமா டட் அப் டு இஜெட் வரைக்கும் வந்ததுன்னா இஸ் ஆல்சோ ஃபைனைட் செட். ஓகேங்களா? அப்போ ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபைனைட் செட்னா என்ன, எம்டி செட்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாங்க. ஈக்குவல் செட்னா என்னடா? ஏல இருக்க எலிமெண்ட்ஸும் பில இருக்க எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஈக்குவலன்ட் செட்னா ஈக்குவலண்ட் செட்டா? சரி, ஈக்குவல் செட் நீ சொல்லிக்கிறேன், நம்ம குழுக்குள்ள போகும்போது பார்ப்போம். சப்செட்னா என்னடா? அப்பனா ஏ வந்து பிக்கு உள்ள இருக்கும். ஏ சப்செட் பினா ஏ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் சப்செட் பி எல்லாம் பிக்கு உள்ள இருக்கும். ஆர் பி சப்செட் சப்செட்ஸ். ஓகேங்களா? சப்செட் ஏவா சப்செட் ஏ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ரொம்ப ஈஸியான ஐடியா. ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 இருக்குதுன்னா பிங்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கலாம்? 2 3 4 இருக்கலாம். அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். சரிடாங்கண்ணா? ஓகே. ஓகே. பவர் செட்னா எனி ஐடியா? பவர் செட் பவர் செட் பவர் செட் ஞாபகம் இல்லை அங்கிள். பவர் செட்னா ஒரு செட்ல இருந்து நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளவு கொண்டு வர முடியும். இப்போ சப்செட்னா என்ன பாத்தீங்களா? அப்ப எத்தனை சப்செட் ஃப்ரேம் பண்ண முடியும், எத்தனை சப்செட் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும், எத்தனை சப்செட் வர சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற எலிமெண்ட் ஒரு ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன், 1 2ங்கிற ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். இதுல எத்தனை சப்செட் வரும் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எத்தனை சப்செட் ரெண்டு வருதா? சப்செட் வரும். ரோ ஆஃப் ஏன்னு எழுதுவோம். என்னப்பா நீமா சொல்லுப்பா. ரெண்டு சப்செட் வரல அங்கிள். ரெண்டு வராது, அதிகமா வரும். இப்ப பாருங்க, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு எம்டி செட் வந்து எப்பயுமே சப்செட். எந்த செட்டா இருந்தாலும் எம்டி செட் சப்செட். சரிங்களா? அடுத்து பார்த்தா இதுல வர சிங்கிள் எலிமெண்ட் சப்செட். சிங்கிள் எலிமெண்ட் 1 2. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சேம் எலிமெண்ட் சப்செட் 1 2 1 2. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை சப்செட் எழுத முடியும்? ஏக்கு எத்தனை சப்செட் எழுத முடியும்? 4 சப்செட் எழுத முடியும். சரிங்களா? ஓகே. அப்ப சப்செட் பவர் செட்னா இந்த நோட்டேஷன், பவர் செட்டோட நோட்டேஷன் இதுதான். ரோ ஆஃப் ஏன்னு நோட் பண்ணுவாங்க. பவர் செட்டோட நோட்டேஷன் ரோ ஆஃப் எழுதுவாங்க. அப்ப ஃபார்முலா எத்தனை ஒரு செட்டுக்கு வந்து எத்தனை சப்செட் எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. 2 பவர் n ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஃபார்முலா என்னது? 2 பவர் n ஆஃப் ஏன்னு எழுதலாம். இத நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு உண்டான ஃபார்முலா. எத்தனை சப்செட் கேட்டாங்கன்னா 2 பவர் n ஆஃப் ஏ. ஓகே அங்கிள். ஓகேங்களா? கிளியர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வென் டயக்ராம் உங்களுக்கு தெரியும். வென் டயக்ராம்ல எந்த மாதிரி டைப் ஆஃப் டயக்ராம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இல்ல எல்லாமே போட்டுருவீங்களா? வென் டயக்ராம் வென் டயக்ராம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க எப்படி போறீங்க, தனித்தனி டயக்ராம் எனக்கு போட்டு அனுப்புங்க. ஆல்ரெடி வென் டயக்ராம் சொல்லிக்கணும். உனக்கு என்ன சொல்லியே சொல்லிக்கலாம். வென் டயக்ராம் பத்தி பேசலாம். நம்ம பாக்ஸ் இருக்கும் அங்கிள், ரெக்டாங்கிள், அது யூனிவர்ஸ் செட். அப்புறம் அதுக்குள்ள இருக்க சர்க்கிள் வந்து செட் ஏ அண்ட் செட் பி.
ஓகே. அப்புறம் காமன் காமன் இது வந்து இன்டர்செப்ட் மாரி பண்ணிட்டு அதுக்கு உள்ள எழுதணும். சரி, ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க பார்க்கலாம். இது எப்படி போறீங்க? ஏ டேஷ், பி டேஷ் இது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இது. ஏ டிஃபரன்ஸ் பி இது. இது 3 மட்டும் இப்போ போடுங்க. தனித்தனி டயகிராமா போடுங்க. அதாவது ஏ டேஷ் தனி டயகிராம், பி டேஷ் தனி டயகிராம், இது 2ஓட யூனியன் ஒரு டயகிராம். அப்ப இது மொத்தம் இதுக்கு 3 வென் டயகிராம் போடுங்க. தனித்தனி 3 வென் டயகிராம் போடுங்க. சரிங்களா? மொத்தம் 3 வென் டயகிராம் அரவணை இருக்கு. இதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரு டயகிராம், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஒரு டயகிராம். இது 2 டயகிராம் வரணும். இதுக்கு மேபி ஏ டிஃபரன்ஸ் பி தானே? ஒரே ஒரு டயகிராம் இருந்தா போதும். மொத்தம் இதுக்கு மட்டும் எனக்கு 6 டயகிராம் போட்டு அனுப்ப போகலாம். எப்படி போட்டு அனுப்புறீங்க பார்க்குறேன். போட முடியுமா? இல்ல டவுட் இருக்குதா? டவுட் இருக்கு அங்கிள் எனக்கு. சொல்லு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒரு தடவை சொல்றீங்களா uncle? ஃபர்ஸ்ட் ஒன் டவுட் இருக்குதா? ஆமாங்க. சரி, நான் இப்போ போடுறேன் பாரு. அதுல இருந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரி டக்குன்னு. ஓகே. அப்ப யூனிவர்சல் செட் போட்டுருவோம். கரெக்ட்டுங்களா? ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 2க்கு ஏங்கிறது ஒரு டயகிராம், பிங்கிற ஒரு செட்டோட டயகிராம். கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்ப இது யூனிவர்சல் செட்டு, இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ டேஷ் போட சொல்லிக்கிறேன். கரெக்ட்டா? நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏ ஏ டேஷ் தான். யூனியன் பி டேஷ் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டா கண்ணு? ஆமாங்க. அப்ப ஏ டேஷ்ல மீனிங் என்ன? இந்த ஏங்கிற சர்க்கிள் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஏங்கிற ஏ டேஷ் ஓடது. கரெக்டாப்பா? ஏங்கிற சர்க்கிள் டிரா பண்ணக்கூடாது. மத்த எல்லா பாயிண்ட்டுமே ஏ ஓடாது. கரெக்டாடா கண்ணு? ஆமாங்க. அப்ப ஏங்கிறத விட்டுருங்க. யுனிவர்சல் செட்டுக்குள்ளாரையும் வரும், வெளியே வரும். சரிங்களா? அதாவது யுனிவர்சல் செட்டுக்குள்ளார அப்புறம் பிக்கு உள்ளார வரும். சரிங்களா? இது எல்லாமே ஏ டேஷோட வேல்யூ. நான் இன்னும் ஏ டேஷ் தான் டிரா பண்றேன். இதனோட ஃபார்முலா என்னன்னா ஏ டேஷ். இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் போடல. இதுக்கு யாரு? ஏ டேஷோட வேல்யூ இது. ஓகேங்களா? இது யாரோட டயகிராம் சொன்னேன்? ஏ டேஷோட டயகிராம். சரியா கண்ணு? ஓகே அங்கிள். இதே மாதிரி பி டேஷ்க்கு டிரா பண்ண முடியுமானால? முடியும் அங்கிள். அவ்வளவுதான். பி டேஷ் டிரா பண்ண 2 யூனியன் கண்டுபிடி. யூனியன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஸோ பி டேஷ் கண்டுபிடிச்சு அப்படியே போடுங்க. 2க்கு யூனியன் போட்டுருவோம். நான் பி டேஷ் போட்டேன் அங்கிள். ஓகே, நானும் போட்டுறேன். பி டேஷ். அப்ப இது நமக்கு பி டேஷ். அப்ப 2 யூனியன் கண்டுபிடிச்சீங்கன்னா எது வரும்? அக்யூரேட்டா எது வரும்? யூனிவர்ஸ் வருமா uncle? யூனிவர்சல் யூனிவர்ஸ் வெளியே எல்லாம் வரும். அண்ட் ஆல்சோ எது வராது அது செக் பண்ணா முடிஞ்சிருச்சு. எது வராதுங்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே வரும்ல அங்கிள்? செக் பண்ணு கரெக்ட்டா எல்லாமே வருமா? ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது பாரு. எல்லாமே வந்தா அது மீனிங்கே வேறயே. கொஞ்சம் லைட்டா ஒரே ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகும் பாரு. ஏ யூனியன் பி அப்புறம் அந்த பார்ட் மட்டும் மிஸ் ஆகும். ஏ யூனியன் பியா? இன்டர்செக்ஷன் பியா? 2க்கு காமனா மிடில்ல இல்ல. அது வராதுல்ல. 2க்கு காமனா இல்லாத பாயிண்ட் பாருங்க. வராதுல்ல. ஆமா அங்கிள். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எது வரல? அது காமனா இருக்கிறது. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ல இங்க பாருங்க காமனா இல்லாதது வரல பாருங்க. இந்த பார்ட் வரல பாருங்க. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து வராது. செக் பண்ணி பாருங்க. ஓகே. கிளியரா? அப்ப கிளியர்னா மீதி இருக்கிற 3 டயகிராம் உங்களால போட முடியுமா? இது மாதிரி தனித்தனியா போடணும். சரிங்களா? தனித்தனியா போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஒரே டயகிராம்ல போட முடியாது. அதுக்கு 3 டயகிராம், அடுத்ததுக்கு 2 டயகிராம், அடுத்ததுக்கு ஒரே ஒரு டயகிராம்ல போடலாம் உங்களால.
அங்கிள் போட்டேன் அங்கிள். மூணுமே போட்டிங்களா? இல்ல, இல்ல. செகண்ட் போட்டேன். 3வது போடணும். சரி சரி போட்டு அனுப்பி அனுப்பி நான் செக் பண்ணிக்கிறேன் எப்படின்னு வரும் என்னென்ன வரும். அனுப்பிட்டு நீ பாட்டுக்கு போன. ஓகே. ஓகே வந்துச்சு, நீங்க அடுத்த சம் போடு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. கண்ணே வெர்டிக்கலாக அனுப்புடா, ஹரிஷானில் அனுப்புனா இங்கே இன்செர்ட் பண்ண முடியாது, அதான் பார்த்தேன். எப்பயுமே போன் வந்து நாரா வச்சு அனுப்பு, நீ கிராஸை வச்சு போட்டா எனக்கு இப்போ இன்செர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பார்க்க முடியாது, நீயும் பார்க்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே. வெர்டிகல் அமைச்சுக்கிறதா அங்கிள்? வெர்டிக்கல் இங்கே வரை இப்படி பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, இங்கே வரை ஸ்க்ரீன் வந்து கீழே மேலேயும் போக வேண்டியதாக இருக்கும். ஓகே. பார்க்க முடியுதா? எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போ செகண்டும் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டும் போட்டோமே, ரெண்டு ஈக்குவல் ஆகும். ஆமா அங்கிள். அவ்வளோதான், இதுக்கு பேர் தான் டிமார்க்கன்டா. டிமார்க்கன்டா ஓகே. என்ன சொல்லுதுன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை படிக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லா பேர் என்ன? டிமார்க்கன்டா. ஓகே. உங்களோட வென் டயக்ராம் அப்படிதான் சொல்லுது, ரெண்டு ஈக்குவல், அதனால சொன்னேன். அதே மாதிரி ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டு நல்லா பாருங்க, ஏ மைனஸ் பி இப்போ கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது பி மைனஸ் ஏவும் கண்டுபிடிங்க. ரெண்டுக்கு யூனியன் போடுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டுக்கு யூனியன் போடுங்க என்ன வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே அங்கிள். அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், அப்போ என்னென்ன இது எப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அங்கிள் ஏ மைனஸ் பி அப்புறம் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் வந்து ம். எதுவும் வராதுல்ல. எம்டி. ஓகேங்களா? எம்டி. ஓகே. அப்ப எம்டி செட் வந்து நம்ம அந்த மாரி எழுதலாம். ஓகே. யூனியன் என்ன வருது? யூனியன் போட்டு என்ன வந்தது? போட்டோ அனுப்பிச்சு விட்றதா இல்லை சொல்றதா uncle? அனுப்பிச்சு விட்டுரு. ம். ஓகே. ஓகேப்பா லோட் ஆகுது. ம். அப்ப பவர் செட்னா என்ன பண்ணிட்டீங்க? யுனிவர்சல் செட்னா என்ன தெரிஞ்சுட்டீங்க? வென் டயகிராம் ஓரளவுக்கு ஓகேவாயிருச்சு. அண்ட் ஆல்சோ ஆப்பரேஷன் நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமென்ட் நம்மளுக்கு சொல்லியாச்சு. கரெக்ட்டுங்களா? காம்ப்ளிமென்ட் நம்ம சொல்லியாச்சு. வேற என்ன இருக்குது? அவ்வளோதான் அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் தான் நம்மளோட இது. யூனியன் இன்டர்செக்ஷன் பார்த்தாச்சு. சரிங்களா? இது செட்ஸ்ல. ஓகே. இது செட்ஸ்ல வேற என்னாச்சு இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரோஸ்டர் ஃபார்ம், பில்டர் ஃபார்ம் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் ஏங்கிற ஒரு செட் வந்து இந்த மாரி ரோஸ்டர் ஃபார்ம்னா நார்மலா இப்படி எழுதுனா அது பேர் ரோஸ்டர் ஃபார்ம். சரிங்களா? இதுக்கு பேர் ஓகே. ரோஸ்டர் ஃபார்ம். அப்படிதானே? செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது என்ன வரும்? ஆர் ஆர் அந்த மாதிரி. x less than or equal to 20, x only natural number. இது எப்படி எழுதுவீங்க? bங்கிற செட் என்னவா இருக்கும்? இது வந்து 1 to 20 1 to 20. அவ்வளவுதான். 1 to 20 is also equal. ஓகேங்களா? அப்போ செட்டை வந்து 2 ஃபார்மேட்ல எழுதலாம். இல்ல தியரிட்டிக்கலா கூட எழுதலாம். தியரிட்டிக்கல் எழுதுவீங்க x is natural number. இதே கண்டென்ட்டை இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. x is natural number so less than or equal to 10, 20. Less than or equal to 20 ன்னு எழுதுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது நார்மல் ஒன்று தான். கரெக்ட்டுங்களா? செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ங்கிறது நார்மல் ஒன். பார்த்தாவே உங்களால சொல்ல முடியும். அப்படிதாம்மா? ஆ அதுல எதுவும் பிரச்சனை இருக்காதா? இல்ல அதுல ரிகார்டிங் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் பார்க்கணுங்களா? இல்லை uncle, பிரச்சனை இல்லை uncle. ம். சரி ஓகே. அதே மாதிரி யூனியன் இன்டர்செக்ஷனையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்படிதானே? இல்லை uncle. ஓகே. ஸோ அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் நான் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க. என் ஆஃப் ஏங்கிறது நம்பர் ஆஃப் ஏ. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி என் ஆஃப் பிங்கிறது நம்பர் ஆஃப் பி. அப்ப என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா தெரியுங்களா? என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன ஃபார்முலா வரும்? n of a plus n of b. என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. அப்ப நீங்க சொன்னது கரெக்டா? ஒரே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அதை நீங்க போட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அப்பவே நீங்க ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுவீங்க. 1, 2, 3, 4. b equal to 2, 5, 7, 8. அப்ப சொல்லுங்க. இதை போட்டு எனக்கு என்ன ரிசல்ட் வருது சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 7 8. இல்ல நீங்க இந்த ஃபார்முலால வெரிஃபை பண்ணுங்க. இந்த ஃபார்முலால வெரிஃபை பண்ணா என்ன ரிசல்ட் வரும்? லெஃப்ட் சைடு வெரிஃபை ஆட் பண்ணு, பண்ண ரைட் சைடு வெரிஃபை பண்ணு. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ரெண்டுமே வெரிஃபை பண்ணு. uncle. லெஃப்ட் சைடு என்ன? A யூனியன் B. A யூனியன் B கண்டுபிடிங்க என்ன வரும்? 1 2 3 4 1 2 3 4 5 7 8. 1, 2, 3, 4 இருக்குதா? 3, 4, 5, 7, 7 8. 8. மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு கவுண்ட் பண்ணு. 8 இருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 தான் இருக்குது.
நீ எழுதி த்ரீ பாரு. மார்க்ஸ். மேபி இங்க லெட்டர் இருக்கணும்னு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். நீ எழுதி பாரு. A யூனிட் B எவ்வளவு சாரி இருக்கும்? அங்கிள், பேஜ் நம்பர் 6 நினைச்சிட்டேன். 6 இல்ல இதுல. ம். ஓகே, 7 தான் அங்கிள். 7. அப்ப நீ எழுதின ஃபார்முலாவுல லெஃப்ட் சைடு வந்து 7 வருது. ரைட் சைடு எவ்வளவு வரும்? 8 வரும் அங்கிள். அப்ப 2 ஈக்குவல் இல்ல இல்ல. அப்ப என்ன ஃபார்முலா ஆல்டர் பண்ணணும்? மைனஸ். மைனஸ் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஓகே. n ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு n ஆஃப் A பிளஸ் n ஆஃப் B மைனஸ் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bங்கிற ஃபார்முலாவை மறக்கக்கூடாது. சரியா கண்ணு? அப்படியே ஓகே. டைரக்டா போட்டா நம்மளுக்கு ரிசல்ட் வராது. அதனால இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. சரியாம்மா? ஓகே. சரி, சம் ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் நான் இன்சர்ட் பண்றேன். கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருந்தா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு புக் அடிஷனலாக அனுப்புறேன். ஆர்.எஸ். அகர்வால் புக் அனுப்புறேன். அது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பாரு. அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ம். இந்த கொஸ்டின்ஸ் என்ன வரும் பார்க்கணும். என்ன மாதிரி வரும், என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். என்ன பிஏ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் பாருங்க. ஓகே. Well, 50 minus 27 plus 35 அதானே? என்ன எப்படி சார் என்ன வருதுங்க? இது வந்து Yeah, 50 மைனஸ் 27 plus 35. 27 minus 35 equal to minus n of A intersection B. கரெக்ட்டுங்களா? ஆமா. ம். எவ்வளவு ஆச்சு? 12 அங்கிள். 12. ஆமா அங்கிள். சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான் கேள்வி. அப்ப இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணா உனக்கு ரிசல்ட் வரும். இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? தியரிட்டிக்கல் கொஸ்டின். அங்கிள், இல்ல 33 ட்ரிங்க் டீ அண்ட் காஃபியா இல்ல டீ மட்டுமா? அவன் சொல்லிட்டான் 33 ட்ரிங்க் டீ. அப்ப காபி காஃபி பத்தி யாரு? சொல்லல. காபி பத்தி மேபி வரலாம். பட் இங்க அக்யூரேட்டா சொல்லிட்டான் ட்ரிங்க் டீ பட் நாட் காபின்ட்டான். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே, கிளியரா? கிளியர் அங்கிள். அப்ப அதை வச்சு நீங்க ஐடியாஸ் சால்வ் பண்ணிக்கோங்க. வென்டகிராம் போட்டுங்க. மேபி வென்டகிராம் போட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க.
எனக்கு ஐடியா கிடைச்சிச்சு, உனக்கு ஐடியா கிடைச்சுன்னு சொல்றேன். அங்கிள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 33 அங்கிள். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 33யா? How many drink tea and coffee both? சாரி 33 + 16 49. அப்படி திங்க் பண்ணாத. இந்த சர்க்கிள் ஃபுல்லா சேர்த்து என்ன வச்சுட்டா இங்க பாருங்க, ட்ரிங்க் டீ. ட்ரிங்க் டீன்னு இந்த சர்க்கிள் ஃபுல்லா டீ. அப்ப டீயோட வேல்யூ எவ்வளவு? 33. கரெக்ட்டுங்களா? டீ மொத்தமா ஓகே சாப்பிடுறவங்க எவ்வளவு? 33 நம்பர்ஸ். கரெக்டாப்பா? ஓகே ஓகே ஒரு நிமிஷம் அங்கிள். அப்ப டீ மட்டும் சாப்பிடுறவங்க 16. டீ மட்டும் சாப்பிடுறவங்க 16. இப்ப திங்க் பண்ணி போடு பார்க்கலாம். டீ அண்ட் காஃபி போத் வந்து 17 அங்கிள். ஆ, அதான் அப்படி திங்க் பண்ணா வந்துரும். 17 இஸ் கரெக்ட். கரெக்ட், கரெக்ட். அப்ப ஓகே என்ன கிடைக்குதுன்னா காமன் ட்ரிங்க்ஸ் காபி பட் நாட் டீ. அப்படின்னு என்னது? இந்த பாட்டு, இந்த சர்க்கிள் தேவையில்லை, இந்த பாட்டு தேவையில்லை, எனக்கு இந்த பாட்டு தான் தேவை. அப்ப இது எவ்வளவு வரும் நீ செக் பண்ணி சொல்லு பார்க்கலாம். முடிஞ்சது. போட முடியுதா இல்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை அங்கிள் யோசிக்கிறேன் uncle. ஓகே சரி, சரி. 2 அங்கிள். எவ்வளவு எவ்வளவு? 2. 2 எப்படா வரும்? இங்க பாருங்க, என் ஆஃப் ஏ யூனிட் பி எவ்வளவு? டீ அண்ட் காபி சாப்பிடுறவங்க டீ இன்னிய அண்ட் குரூப் காஃபி. பர்சன். அப்ப டீ அண்ட் யூனியன் காபி சாப்பிடுறவங்களோட வேல்யூ பாத்தீங்கன்னா 52. ஆமாம். இப்ப செக் பண்ணி சொல்லு எவ்வளவு வரும். 19 அங்கிள். கிளியரா? ஓகே ஓகே. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரிலாம் நான் தரவு பண்ணாதான் நம்ம இன்னும் போக போக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? ஆக்சுவலா 3 செட் ஃபார்முலா கொடுக்கல. 3 செட் ஃபார்முலா கொடுத்துட்றேன். அப்பதான் உனக்கு தெரியும். என் ஆர் ஏ யூனியன் பி யூனியன் சி. இதுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? படிச்சிருப்பீங்க. மேபி கொடுக்குறோம் பார்த்துக்குங்க. சரிடா கண்ணு? ஓகே. என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலா வச்சுட்டு வென் டயகிராம் டிரா பண்ணிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க பார்க்கலாம்.
ஆன்சர் 2 அங்கிள். ஆன்சர் 2-ஆ? எப்படி 2ன்னு சொன்னீங்க? இல்ல ஆன்சர் 2 இல்லடா கண்ணு. எக்ஸாக்ட்லி 2 ஸ்போர்ட்ஸ். எக்ஸாக்ட்லி 2 ஸ்போர்ட்ஸ் என்ன வரும்? எக்ஸாக்ட்லி 2 ஸ்போர்ட்ஸ்னா யார் யார் வருவாங்கன்னா, இங்க பாருங்க. இங்க என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இங்க என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா, அதான் எக்ஸாக்ட்லி 2. வென் டயகிராம் புரியுதா? ஓகே அங்கிள். அப்ப இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? அது செக் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மொத்தமா A யூனியன் B யூனியன் C வந்து மொத்தமா 58 பேர் இருக்கிறாங்க. அப்ப அதிலிருந்து ஒன்னொன்னா யோசிச்சு போடுங்க. ஸ்போர்ட்ஸ் ஒன்னு வந்து ஃபுட்பால். இது வந்து எப்னு வச்சுக்கிறேன். இது வந்து பாஸ்கெட் பால். இது வந்து கிரிக்கெட். அப்படியே ஒவ்வொன்றா பொறுமையா போட்டுருவாங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபுட்பால்ல டோட்டலா இந்த சர்க்கிளும் சேர்த்தி வரவங்க, இந்த சர்க்கிளும் சேர்த்தி வரவங்க பார்த்தீங்கன்னா 38 ஃபுல்லா வரவங்க. அண்ட் பாஸ்கெட் பால் ஃபுல்லா வரவங்க 15. கிரிக்கெட் ஃபுல்லா அந்த சர்க்கிளும் சேர்த்தி வரவங்க, ஃபுல் சர்க்கிளும் சேர்த்தி வரவங்க 20. 3 student got gold medals. 3 student. சென்டர்ல அங்கிள் 3 வரும். In all 3 sports. இதான் இங்க இருக்கு பாருங்க இந்த சின்ன வேல்யூ. இது வந்து 3 வந்து. அப்ப 3 வருதுன்னா இது என்னது? இது -3 போடணும். இது -3 போடணும். இது -3 போடணும். சரிங்களா? ஓகே. அப்ப என்னாச்சு? இந்த சர்க்கிள்ல இத தவிர, இந்த சர்க்கிள்ல இந்த 3 இருக்குது பத்தி இத தவிர இருக்கிற வேல்யூ 35, 12, 17. சரிங்களா? அப்ப இன்னும் இந்த வேல்யூ இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்மளோட வொர்க்கே முடியும். சரிங்களா? ஓகே அப்ப அங்கிள். அந்த வேல்யூ நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா, நம்மளுக்கு எல்லாமே எவ்வளவு இருக்குது? 58 இருக்குதா? 58 இப்ப என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. 35, ம். 12, 17. ம். அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா? ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 58 ஈக்குவல் டு n of A plus n of P plus n of C மைனஸ் ஆன்சர் n of 4 அங்கிள். என்னப்பா? 4 ஆன்சரா? இல்ல. 4 இல்ல. ஓகே. 1 இது ஒரு ஐடியா யோசி வரும் பாரு. அப்படியே NPA போடுங்க. NPA வென் டயகிராம் கூட போலாம் பார்த்தா நான் ஃபார்முலா மெத்தட். 38 பிளஸ் 15 பிளஸ் 20 மைனஸ் இது 2 ஸ்போர்ட்ஸ் ஓடுது. 2 ஸ்போர்ட்ஸ் ஓடுது எவ்வளவுன்னு தெரியாது. எகைன் பிளஸ் பிளஸ் 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. இது எக்ஸாக்ட்லி 2 ஸ்போர்ட்ஸ் அந்த இன்டர்செக்ஷன் வருது பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்லி 2 ஸ்போர்ட்ஸ் ஓடுது. அந்த 3 வேல்யூ வரும்ல அந்த 3 வேல்யூவோட கான்செப்ட் தான் 2 ஸ்போர்ட்ஸ் ஓடுது. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளவு வரும் பாருங்க. அப்ப இதை தூக்கி இங்க 2 ஸ்போர்ட்ஸ் ஓட இங்க வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த 2 ஸ்போர்ட்ஸ் ஓடுது. எக்ஸாக்ட்லி 2 ஸ்போர்ட்ஸ் ஓட வேல்யூ ஓகே ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 58 ஆல மைனஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 58 ஆல மைனஸ் பண்ணுங்க. அதான் ஆன்சர். எயிட்டீனா அங்கிள்? 18 வருது 2 வருதுங்கண்ணே. சரி 9 வருதா 2 வருதா? சரி என்னது ஆன்சர் 18 வருதுங்கிறியா? ஆமா அங்கிள். 9 வருதுங்கண்ணே கொஞ்சம் ஷிஃப்ட். ஓகே 18 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே சாரி நீங்க பார்க்கணும். எக்ஸாக்ட்லி 2 தானே? எக்ஸாக்ட்லி 2ங்கிறது வந்து 9 தான் வரும். சரி 18 தான் வரும். ஏன்னா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பிளஸ் போடும்போது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வர்றது வந்து இஸ் ஆன்சர் இஸ் 18. அது டிவைடட் பை 2 போட்டா 9 வரும். ஐடியா புரியுதா எப்படி போடுறாங்கன்னு? என்ன ரீசன் என்ன புரியுதா? இல்ல டவுட் இருக்குதா? ஃபைனல் ஆன்சர் 18 தானே அங்கிள்? ஆ ஃபைனல் ஆன்சர் 18 தான் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்ப பாருங்க இந்த டேர்மும் இந்த டேர்மும் வருதா?
ஓகே. அதுக்கு நான் போக போக அட்வான்ஸா போகும்போது உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். இப்ப வேண்டாம் விடு. அது 18 இருக்கட்டும். நான் மறுபடியும் போகும்போது சொல்லிக் குடுக்குறேன். சரி இது என்ன நடக்கும் பாருங்க. இதுக்கு வென் டயகிராம் போட்டு எக்ஸாக்ட்டா சொல்லு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கா? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா, ஹவ் மெனி பீப்புள் ஆர் சரௌண்டிங் இன் ஆல்ரா 3 இனிமே கேட்குறாங்க. ஏ அப்ப யூனியன் பி யூனியன் சியா? கண்டுபிடிச்சு பாருங்க என்ன வருதுன்னு. ஆமா கண்டுபிடிச்சு பாருங்க என்ன வருதுன்னு. 8 தானே? யூனிட் போட்டா அதிகம் தானே வரும். ஏன் 8ங்கிறீங்க? அது டயகிராம் போடலாமா? ஓகே ஓகே. 76 அங்கிள். 76 செக் பண்ணிக்கிறேன். 43 வருது ரகன். ஓகே. போட முடியலையா? கஷ்டமா இருக்குதா? இந்த மாதிரி சம் ப்ராக்டிஸ் பண்ணது இல்லையா? இல்ல அங்கிள். செட்ஸ்ல பார்க்கலையா? இல்ல அங்கிள், ஆப்சென்டா இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரெசென்ட்டா இருந்தேன். சரி ஓகே. சொல்றேன் கண்ணு. ஏ வந்து 21, ஏ வந்து 21, பி 26, பி 26, சி 29. சி வந்து 29. ஓகே. இது எல்லாமே அந்த ஃபுல் சர்க்கிள் சேர்ந்தது. கரெக்ட்டுங்களா? ஆ அடுத்தது ஏ இப்ப ஏ இன்டர்செக்ஷன் போட்டுருங்க. பி. ஏ, பி, சி. ஓகே. பீப்புள் லைக் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி எங்க இருக்குது? இங்க இருக்கிறானா? இங்க எவ்வளவு வரும்? 14 14. 14. அப்போ 14 மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? இது வந்து அடிச்சிட்டு 7 மாறிடும். சரிங்களா? ஓகே. அப்ப 15 லைக் பீப்புள் பி அண்ட் சி. பி அண்ட் சி எங்க இருக்குது? இங்க இருக்குது. இங்க இது 15. அப்ப இங்கேயும் நீங்க என்ன பண்ணுவீங்க? 14 மைனஸ் பண்ணிடுவீங்க. எகைன் 15 மைனஸ் பண்ணிடுவீங்க. அப்படின்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. ஃபுல்லாவே இது பண்ணி போட்டுட்டு போடலாம். சரிங்களா? அழைச்சிட்டுனா கிளியரா போட்டுறாங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. ஏ பி சி. அப்ப நம்மளுக்கு என்ன எழுதுவேன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன எழுதுன்னு அவனுக்கு கத்து கொடுத்துரு. அதை பார்த்துக்கங்க. 3க்கு காமனா என்ன இருக்குதா? 3க்கு காமனா யார் இருக்கிறா? 8. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும். 8 என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே. சரி அடுத்தது என்ன இருக்குது?
2க்கு காமனா இருக்குது யாரா இருக்கிறான் பாருங்க. 2க்கு காமன் யார் இருக்கிறான் பாருங்க. ஏபி ஏபி எவ்வளவு? 14. 14. ஆல்ரெடி 8 வந்துருச்சா? 14 மைனஸ் 8 எவ்வளவு? 6 6. அப்ப பாருங்க A இன்டர்செக்ஷன் B 14 வரணும். நல்லா பாருங்க. இந்த A இன்டர்செக்ஷன் B ஏரியா இதுதானே. அத நீ ஆட் பண்ணா 14 வரணும். செக் பண்ணி பாருங்க 14 வருதானே A இன்டர்செக்ஷன் B. வருது அக்கா. சரி. இதே ஐடியாவ அடுத்தது பண்ணுங்க. B இன்டர்செக்ஷன் C எவ்வளவு? 7 அக்கா. B இன்டர்செக்ஷன் B அந்த 15 வருது. அதனால 7. அடுத்தது A இன்டர்செக்ஷன் C எவ்வளவு? 4 அக்கா. 4. 4. கரெக்டாப்பா? ஆமாம். இப்ப ஒன்லி A. நான் கேட்கிறது என்னன்னா ஒன்லி A. ஒன்லி Aன்னா இந்த சர்க்கிள் மட்டும் எதுவுமே இன்டர்செக்ட் இல்லாத இந்த ஒன்லி A மட்டும் போடுங்க. எவ்வளவு வரும் சொல்ல பார்க்கலாம். ஒன்லி A மட்டும். அதே மாதிரி ஒன்லி B போடுங்க. ஒன்லி C போடுங்க. இதான் ஒரிஜினல் வென் டயகிராம். ஒன்லி C போடுங்க. என்ன வரும் சொல்லுங்க. அதாவது A சர்க்கிளை பாருங்க. A சர்க்கிள் எவ்வளவு இருக்குது? 6, 8, 14. 14 plus 4 எவ்வளவு? 18. 18 ஆல்ரெடி இருக்குது. அப்ப நம்ம கையில மீதி யார் இருக்கிறா? 21. ஓகே. 21 minus 18. அப்ப எவ்வளவு வரும்? 3 தான் 3. இருக்கும். கிளியரா? ஓகே. அப்ப பிங்கிற செட்ல எவ்வளவு வரும் பாருங்க. 18, 21. அங்க இருக்குது 26. அப்ப எவ்வளவு வருவா? 5 வருவானுங்களா? ஆமா அக்கா. அந்த சிங்கிறது எவ்வளவு வருவானுங்க? 29 ஆமா. அப்ப 15, 19 அப்ப 10 மட்டும் தானே வருவாங்க. ஆமா அக்கா. ஓகேங்களா? இப்ப ஓகே. சொல்றேன் நானு. இப்ப எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். How many peoples are served in the all? அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டா அதுதான் ரிசல்ட். எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டா அதுதான் ரிசல்ட். அது ஒரு ஐடியா. இல்லையா நீ ஃபார்முலா மெத்தட் போட்டீங்கன்னா அது ஒரு ஐடியா. இது வென் டயகிராம் ஐடியா. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய இப்போ ஆன்சர். இல்ல ஃபார்முலா மெத்தட் போட்டாலும் ஓகே. $43 uncle first answer. 43 3. answer is correct. Correct. சரி அடுத்தது அடுத்த क्वेश्चन டைரக்டாவே போடலாம். நமக்கு ஐடியா இருக்குது ஆன்சர். என்ன சொல்லிட்டேன்? 5 uncle. சி எவ்வளவு? 5. சி எம் 5 10 இல்லையா? சி இங்க தான் இருக்குது. இதானே சி. ஓ சாரி பி பார்த்துட்டு 10. சி ஒன்லி தான் கொடுத்துக்கிறாங்க. ம் ஓகேம்மா. இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிளியரா இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? கிளியர் அக்கா. கிளியர்னா இப்போ இந்த கொஷின் நிறைய கொஷின்ஸ் இன்வால்வ் ஆகுது. இது எப்படி போடுறீங்க? இதே ஐடியா தான். இதை வச்சுட்டு பொறுமையாக போட்டீங்கன்னா இந்த ஒரு கொஷின் போட்டீங்கன்னா வென் டயகிராம் உங்களுக்கு கிளியர்னு அர்த்தம். வென் டயகிராம் ரிகார்டிங் கொஷின் எது வந்தாலும் நீ போட்டுருவீன்னு அர்த்தம். சரியாப்பா? ஓகே. அந்த புக்கை அனுப்பிடுறேன் உனக்கு. ஆர்எஸ் அகர்வால் ஒரு புக்கு. அது என்ன நிறைய இடத்துல வரும். அதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? இது கடற்கடை வென் டயகிராம் போடுங்க. போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 3க்கு காமனா இருக்குதா ஃபர்ஸ்ட் போடணும். அப்பதான் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். 3க்கு காமனா கொடுத்திருக்க ஆர்டர் ரிவர்ஸ்ல பண்ணணும் நாங்க. என்னப்பா? கொடுத்திருக்கிறதுல ரிவர்ஸ்ல ஆமா அப்பதான் ஈஸியா போட முடியும்.